அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில, ஐயா மாத்திராரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில அப்படின்னா நீ எவ்வளவு ஆழத்துக்குள்ள விழுந்தாலும் ஆண்டவருக்கு அது ஜுஜுபி. ஆமென், அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் ஆண்டவரே பொல்லாப்புக்கு நானு பயப்படேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். நம்ம சில காரியங்களை சூழ்நிலை பார்த்த கட அதிர்ஷ்டம் நம்ம விட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம், தரித்திரத்துல இருக்கிறோம், வறுமையில ரொம்ப காணப்படுறோம், பிரச்சனையில வந்து ரொம்ப வாடி நிக்கிறோம். அது உலகத்தான். தேவனை அறியாதவங்களுக்கு அது ஒப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள மறக்கிற தேவன் இல்ல. நான் யார் பேரை சொல்லி கூப்பிடுறது கட்டியும் பேசாம ஆமீன் சொல்லிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மள மறக்கிற தேவன் இல்ல. ஏன் தெரியுங்களா? அவர் நம்மள மறக்க மாட்டாரு. நம்ம அவரை உண்டாக்கல, அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்ம தேவனை உண்டாக்கல. அப்படி நம்ம உண்டாக்கி இருந்தோமா அவர் மறக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. என்ன ஐஷாக்கா, ஒண்ணு நடந்த கடை நம்ம மாறிடுறோம். நம்மளோட நம்ம அவதாரம் எடுக்கிறோம் பாருங்க, 10 இல்ல 20 இல்ல 30,000 அவதாரம் எடுக்கிறோம். இவங்களா ஐஷாக்காவா, சிஸ்டர் நான்சியா, பாஸ்டர் ஜேக்கப்பா, நம்மளோட சுயம் வந்த கடை எத்தனை தலை நம்மளுக்குள்ள மறைஞ்சிருச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கும் பயங்கரம். ஆனா நம்ம தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். அவர் ஒரு நாளும் நம்மளை மறக்க மாட்டார். God never forget. தேவன் நம்மளை மறக்கிறவர் அல்ல. தேவன் நம்மளை மறக்க மாட்டாரியா? ரொம்ப நேரத்துல நம்மளோட புத்தி நம்மளை பார்த்து சொல்லுது, பாத்தியா இயேசு இயேசுன்னு ஓடன, சபை சபைன்னு ஓடன, ஊழியன்னு அந்த ஒரு ஆள் கோட்டு போட்டு இருப்பாரு, அந்த ஆள் கூட சுத்தி இருந்தா கடைசியா பார்த்தா இயேசு கைவிட்டாரு. நான் சொல்றேன், இயேசு நம்மளை மறக்கவே மாட்டாருன்னா எப்படியா அவர் கைவிடுவாரு? பூஸ்ட் பத்தல, ஆமென். துப்பாக்கி வச்சுதான் உங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணணும். ஆமென் சொன்னா டிப்புன்னு போடுறோம், அப்பதான் ஆமென் வரும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனோட வார்த்தை நம்மளுக்கு சொல்லுகிறது, நீங்கள் தொலைந்தாலும் தேவனால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை பாருங்க. இன்னைக்கு அநேகர் சபையில நடக்கிற எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரா வார்த்தையில விட்டுறது இல்ல, விட்டுருவோம். மற்றது எக்ஸ்ட்ரா, பிரசங்கத்துல எக்ஸ்ட்ரா, ஜோக்ல எக்ஸ்ட்ரா, பாஸ்டர் கொடுக்கிற அடுக்குமொழி, பாஸ்டர் ரொம்ப ரேமிங்கா பேசுறாருல, பாஸ்டர் எங்கேயுமே மூச்சு விடாம பேசுறாரு பாருங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? வார்த்தை தான் நம்மளை விடுதலை. ஆமென். பாஸ்டரை பார்த்து பாஸ்டருடைய டேலண்ட், பாஸ்டருடைய ஞானம், பாஸ்டருடைய அழகு, பாஸ்டருடைய இந்த மாயத்தை பார்த்து மயங்குறாதீங்க. நேத்து கூட ஆன்லைன்ல நான் கத்து கொடுத்தேன், மாயமான ஜெபம் செய்யாதீங்க. மற்றவர்களை பிரியப்படுத்தி, மற்றவர்களை நம்மளுடைய அட்டென்ஷன் அவங்க நம்ம மேல பார்வை அடையிறதுக்கு நீங்க மாயமான ஜெபம் செய்யாதீங்கன்னு நேத்து கத்து கொடுத்தேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், தேவன் நம்மளை மறக்கிறது இல்ல. ஆமென். எப்பொழுதும் உங்களை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ சுமை போட்டு போனாலும் ஆண்டவர் பாப்பாரு. ஆமென். நீ சுடுகாட்டுல போய் ஒரு குடத்தண்ணி அடக்கம் செய்யனாலும் தேவன் பாப்பாரு. பிபிசிசி என்ன செய்யற? தேவனுடைய கண்களுக்கு மறைவா தேவ பிள்ளைகள் வாழவே முடியாது.
அங்கே இதே ஆஸ்திரேலியால பேசியிருந்தோம்னா வெள்ளக்காரங்க குண்டை போட்டு வெடிச்சு குதிச்சிருந்தோம். தேவர் அவருடைய சிந்தை, அவருடைய பார்வை, அவருடைய சமூகம் நம்மளை விட்டு விலகாது. அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, உணர்வு, எல்லா நன்மையும் ஒரு நாள் மறந்து போயிடும். ஆனா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார், நினைச்சுக்கிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு மனப்பாடம்னா தெரியும்? அதோட அர்த்தம் மனப்பாடம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? மெமரைஸ். மெமர் அவுட், அத சொல்லல. மனப்பாடம். ஒரு விஷயத்தை மனப்பாடம். சிலவங்க பார்த்திருக்கீங்களா, சொன்னதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மனப்பாடம் இல்லை, அது கொஞ்சம் நட்டு லூஸ் ஆச்சு, நட்டு சிக்கி லொங்கா, அது வேற. தேவன் எப்பொழுதும் நம்ம பெயரை சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், அழைச்சிக்கிட்டே இருப்பார். என் மகனே, போதகத்தை தாவீது சாலமன் சொல்ல போல தேவனுடைய போதகத்தை நீ என்ன பண்ணாத, தள்ளாத. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த நன்மை இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறதுயா. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை நாம் வாசிங்க, நான் கேட்போமாக. அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையானது உங்களில் ஒரு மனுஷன். பாருங்க, இயேசு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சுவிசேஷம் சொல்லும்போது வேற ஆளுக்காக தேவன் பேச மாட்டாங்க. இங்கே பிரசங்கத்துல நல்லா கேளுங்க, நான் மத்தவங்களுக்காக பிரசங்கம் பண்ணல, நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்காக. அது எப்பயும் நம்மளுக்கு தெரியணும். இந்த வசனமானது கேட்கும் போது அந்த வசனத்தில் வருகிற விடுதலை எனக்கு தான், அந்த வசனத்தில் வருகிற கண்டிப்பு எனக்கு தான், அந்த வசனத்தில் வருகிற யோசனை எனக்கு தான், அந்த வசனத்தில் வருகிற பலன் எனக்கு தான், அந்த வசனத்தில் வருகிற குற்றம் அப்படின்னா தவறு என்று சுட்டி காட்டுகிற அந்த வார்த்தை எனக்கு தான் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு நல்ல புத்தி, பாசர் என்ன குத்தி பேசுறாரு, பாசரை கதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிரசங்கத்துக்கு ஒரு மனுஷி அவங்க இங்க உள்ளவங்க என்னுடைய பிரசங்கத்தை டிக்டாக்ல பார்த்துட்டு சில காரியங்களை சொன்னாங்க. நான் சொன்னேம்மா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு இல்லை பசங்க பிரசங்கத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நல்லது. ஒரு நாள் பிரசங்கத்துல வசனத்தை எடுத்து போதிச்ச ஒரு காரியத்தை அவங்களுடைய இன்னர், அவங்களுடைய உள்ளான இருதயத்துல தொடப்பட வேண்டிய வசனம் அவங்க உள்ளத்துல அது குத்தப்பட்ட கேட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்க சுத்தி பார்க்க போயிருந்தோம் கேமரா கிட்ட. ஆனா அவங்க பேசுன கேட்டாலே எங்களுக்கு அந்த சந்தோஷமே பேசி அவங்கள்ட்ட டீல் பண்ணிட்டு இருக்கு. சிஸ்டர் கூப்பிட்டாங்க, நீ சாப்பிடலாம் அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன், இரு இந்த டீல் பண்ணி முடிக்கிறேன். சொல்ல, எப்படி நீங்க இந்த பிரசங்கத்தில் பேசலாம்? நான் சொன்னேன், அம்மா உன்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேதத்துல நிறைய இருக்கு. ஐயா, கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிக்கிறவன் அவன் நிச்சயமா விடுதலை ஆகும். நீங்க என்ன பார்க்காதீங்க, நான் சொல்லுகிற இந்த விதங்களை பார்க்காதீங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறத நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், அப்பொழுது நான் விடுதலை ஆகும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா கேட்கணும்? எத்தனை பேர் வீட்டுல ரிமோட் இருக்கு, அக்கௌண்ட் ரிமோட், டிவி ரிமோட், அந்த மாதிரி மனுஷனுக்கு சில ரிமோட் தேவனை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரிங்க அப்படின்னு தட்டுனா சபையெல்லாம் சிரிப்பீங்க, ஏந்திரிங்கன்னா எல்லாரும் ஏந்திரிப்பீங்க, மேல பட்டன் கையை தூக்குங்க அப்படின்னா நல்லா இருக்கும், எல்லாரும் கை தூக்கிட்ட. ரொம்ப கஷ்டமா இருக்கு சபையில எல்லாரையும் ஒரே நிலையா ஒரே இதா மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய நன்மைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைய நாம் யாவரும் கேட்டு கவனித்து நடக்கும் போது நம்ம கூட தேவனுடைய வார்த்தை இருப்பதை அந்த வார்த்தை நம்மளை உறுதிப்படுத்தும். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களுக்கு அவர் சொன்ன
ஆனது உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு. ஆண்டவர் யார்கிட்ட இதை பேசுறாருன்னா, புறஜாதி கிட்ட தேவன் பேசல, யூதன்கிட்ட பேசுறாரு. உங்களில யாராவது ஒரு மேய்ப்பன் இருக்கீங்களா? அங்க எல்லாமே அப்படின்னா அந்த நாட்கள்ல யூதர்கள் வீட்டுல எல்லார் வீட்டிலையும் ஆடு வளர்ப்பாங்க. நம்ம பாருங்க, இஸ்ரேல்ல கோழி எல்லாம் வளர்த்துருக்கோம். எத்தனை பேர் கோழி, ஈத்த, புறா சும்மா இருக்கிறது இல்ல, வீட்டுல மீன் வளர்ப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்ப இந்த முறைகள், இந்த சுபாவங்கள் இந்த யூதர்கள்ட்ட இருந்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலையும் மினிமம் அப்படின்னா ரொம்ப குறைவா 15 ஆடாவது இருக்கும். அதுக்குதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்றாங்க, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை வைத்திருந்து உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை, பாருங்க, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிவான். அவன் தேடுவான். ஏன் தேடுறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ஆடை நடத்தும்படி, அந்த ஆடை காக்கும்படி, அந்த ஆடை காப்பாற்றும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான்? அவனோடு இருக்கிற அந்த ஆடுகளை 99 ஆடுகளை வனாந்தரத்துல ஒரு பாதுகாப்புல ஒப்பு கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்த ஒரு காணா போன ஆடு பாருங்க. ஒரு ஸ்திரீ அப்படின்னா ஆடை பத்தி ஒரு ஸ்திரீ, அதோடைய சரித்திரம். 1வது ஆடுக்கு ஆடு எந்த காரியம் வந்தாலும் அந்த ஆடுக்கு யோசிக்கவோ உணர்வோ அதுக்கு அந்த தன்மை இல்லை. நம்மளும் சில நேரத்தில் பாருங்க, நம்ம செய்யறது என்னதுன்னு தெரியாம பேசுவோம், செய்வோம், போவோம், மறைச்சுக்குவோம், கோச்சிக்குவோம், அப்புறம் மூஞ்சில குத்திக்குவோம். ஆடுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒண்ணும் என்ன தெரியுங்களா? அந்த மேய்ப்பன், இப்ப இதுதான் ஒரு நீல ஆடு, நான் மேய்ப்பன். இந்த ஆடை நான் கூட்டிட்டு போய் ஆடே இதான் தண்ணி குடின்னு சொன்னாதான் இந்த ஆடு குடிக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆடு அறிவாளி. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நான் இந்த ஆடை சொல்லல, நான் உண்மையான சரித்திரத்தை சொல்றேன். ஒரு ஆடுடைய சிந்தை எப்படி தெரியுங்களா? எதுவுமே சொன்னாதான் அதுக்கு தெரியும். பக்கத்திலே தண்ணி இருந்தா கூட அதுக்கு தெரியாது, அதுக்கு குடிக்கணும்னு அறிவு இருக்காது. அந்த ஆடுக்கு அந்த மேய்ப்பன் சொல்லணும், ஆடு புல்லு போட்டுட்டா புல்ல சாப்பிடுன்னு கொண்டு போய் புல்லுக்கிட்ட விடணும். புரியுதுங்களா? ஆடுடைய தன்மை அப்படின்னா அந்த ஆட்டுக்கு யோசிக்கிற சொந்த தன்மை அதுக்கு இல்லை. 2வது அந்த ஆட்டோட சுபாவம் என்ன தெரியுங்களா? படு சோம்பேறி, நம்மளை காட்டிடும். அதனால ஆட்டை வெட்டனீங்கன்னா ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கும். ஓடி ஆடி ஒழுங்கா இருந்துருச்சுன்னா அது இழைச்சி நல்லா ஃபிட்னஸா இருக்கும். ஆமா பாஸ்டர், சிலது இப்பதான் யோசிக்குது, ஆமால நீங்க அம்மா ஆடு வாங்கினா நிறைய கொழுப்பு. ஆட்டுக்கு மட்டும் கொழுப்பு இல்ல, நம்மளுக்கு நிறைய கொழுப்பு தான். சாப்பிட்டு தூங்குறது. அன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு, முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஃபிட்னஸா இருப்பீங்க. காலையில 8 மணில இருந்து மத்திய 7 மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃபிட்டா. நம்ம ட்ரெயினர் இருக்கார், ரைட் ஐயா? நம்ம 7 சாப்பிட்றோம், 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம் சாப்பிட. இப்படி போகும்போது 2 கொடுவோம், வரும்போது 2, அப்புறம் 12 மணிக்கு பூதம் மேல சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிடலாம் மேல வச்சு
அந்த மாதிரி இந்த ஆடு இரண்டாவது அதோட சுபாவம் என்ன தெரியுமா? சரண சோம்பேறி. இப்ப எனக்கு ஒரு ஆடு பாட்டணும் மறந்துட்டேன். இந்த ஆட்டுக்கு இப்ப நான் மேய்ப்ப புல்லு போடணும். சங்கீதக்காரன் சொல்றான், புல்லுள்ள இடங்களில் என்னை. எதுக்கு அது சொல்றாரு தெரியுமா? நீ புல்ல போட்டாதான் நான் புல்லு சாப்பிடுவேன், நீ புல்லு போடலன்னா நான் மண்ணு சாப்பிடுவேன். ஏன்னா ஆடையுடைய கேரக்டர் அதுதான். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஆடை சாப்பிடுறது மட்டும்தான் பார்த்துருக்கீங்க? இந்த ஆட்டுக்கு இந்த சிந்தையெல்லாம் இல்லை. அதுக்கு மற்ற மிருகத்துக்காவது மூந்து பார்த்து தேடியாச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆட்டு பட்டு சோம்பேறி. இனி ஆடு tuan tak ada bagi otak. Pasal itu ada apa dia suka, apa dia tengok semua. .com.cc ni macam dia tetap fikir macam kita lah. நம்மளுக்கும் பாஸ்டர் சொல்லி திருந்தவும் மாட்டோம், மாறவும் மாட்டோம். அது சொன்ன எல்லாரும் மூஞ்சியும் ஒரு மாதிரி ஆகுது. கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியல, அங்கிருந்து பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு. சில பாஸ்டர்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் டேனியல் பெருமாள் வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணா உட்காந்து கேட்க எனக்கு ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணீங்களா பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா அங்க சொல்லுது, உங்களில் ஒருவர் 100 ஆடு வைத்திருந்தவன் ஒரு ஆடை அவைகளில் ஒன்றை காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு இதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு, நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நம்ம விசுவாசம் தனிஞ்சு போச்சு, எந்த இடத்துல நம்ம சோர்ந்து நிற்கிறோம், எங்க ஆண்டவருக்கு விலகி போறோம், எங்க ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். You must search. நீங்க அறியும், கண்டுபிடிங்க. அல்லேலூயா. எங்க உங்க விசுவாசம் தனிஞ்சு போனுச்சு, எங்க உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டது, எங்க உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஜெபம் இழந்து போயிட்டீங்க, எங்க தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் பிரேக் ஆயிருக்கு. புரியுதா நான் பேசுறது? புரியுதா மரியாக்கா? ஏன் நல்ல உறவு இருக்கீங்க ஆண்டவரோட, நீ பேசும்போது ஆண்டவர் கேட்கணும். நம்ம ஆண்டவர் செவிடன் அல்ல, நம்ம ஆண்டவருக்கு காது கேட்கும். அல்லேலூயா. இப்ப நான் ஒன்னு சொன்னேன், ஆண்டவர் என்ன இல்ல அதை விட்டுருவீங்க. இப்படி செவிடா அல்லன்றாரு, அவரு டான் கூப்பிடுறாரு. எது உனக்கு வேணுமோ அதை விசுவாசி, எது வேணாமோ அதை விசுவாசியா, அதை ரிலீஸ் பண்ணுது. ரேரஸ் இரேஸ் விட்டுரு, அதை விட்டாதான் நீ விடுதலை ஆகு. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரு, தேவனிடத்துல எதை நீ தொலைத்து விட்ட, தேவனுக்கு உனக்கு இருக்கிற இந்த கவர்னன்ட் வார்த்தை உடன்படிக்கை, அலிபாவை போய் அந்த கோட்டைக்கு மணி கூப்பிடுறான். தாச்சாம் தாச்சாம் தாச்சாம்னா திறக்குது. ஆமா தானே? உனக்கு ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தையை உடன்படிக்கை நீ சொல்லும்படி பேசும்போதுதான் கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். உன்னோட உடன்படிக்கை மனுஷனோட அல்ல, உன்னோட உடன்படிக்கை தேவனோட. எங்க நீ இழந்த, எங்க விழுந்து கிடக்குற, எழுந்து, தேவன் புது பலத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் பழையது அல்ல, புதிதான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். எழுந்து. எங்க நீ தொலைந்து போயிருக்கிற, எதுல வாடி நிக்கிற, எந்த சூழ்நிலையில நீ காணப்படுகிற, கர்த்தரிடத்தில் திரும்பு. உன்னை தேவன் தேடுகிறார், உன் மேல தேவன் பரிதாபிக்கிறார், உன் மேல தேவன் விசுவாசமா இருக்காரு. நீ மனம் திரும்பும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். Turn back.
அப்பாடைய சமூகத்தை விட்டுட்டு நீ எங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஜேசன் இன்னையோட ஓடி போயிடும். இந்த ஆள் என்ன இந்த கேள்வி கேட்கிறாரு, மரியாதையே பேச மாட்டாங்க. தேவனே வேண்டாம், உனக்கு என்ன மரியாதை? என் பக்கம் திரும்பிட்டாரு ஜெசி. யா ஆண்டவர் தேடுறார். ஒரே உன்னோட சத்தத்துக்கு ஒரே ஒரு ஆளுதான் பதில் தர முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. வேற யாருமே தர முடியாது. யாரும் இறங்கி வர முடியாது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரே தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். எங்க நீ தொலைந்து இருக்கிற? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு எங்க தொலைந்து கிடக்கிறோம்? எத்தனை பேர் ரட்சிப்பு இல்லாமல் ஏதோ தானமான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, துன்பார்க்கமான வாழ்க்கை. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தை, மரணத்துக்கு ஏதுவான பொல்லாத வார்த்தை. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் உங்க நாவல என்ன அதிகாரம் இருக்கு? சீனா படி பேசாதீங்க, தமிழ்ல சொல்லுங்க. மரணமும் ரொம்ப அமைதியா சிரிக்கிறீங்க. அப்படிதான் பாஸ் அடங்கி இருக்கு. என்ன பண்றது ஐயா? உன் நாவின் வார்த்தையினாலதான் ஐயா நீ எல்லா காரியமும் கடந்து வர. தேவன் தீமைக்கல்ல, கர்த்தர் நன்மைக்காக நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, காணா போன அந்த ஆட்டை தேடி, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ கண்டுபிடித்த பின்பு கண்டுபிடித்து. யா இது ரொம்ப முக்கியம். காணா போறது பெருசு இல்ல, நீ விழுந்து கிடக்கிறது பெருசு இல்ல. பார்த்திருக்கீங்களா? அததான் ரொம்ப மேன்மையா பேசும். நான் அப்படி ஊழி செஞ்சேன், இப்படி விழுந்து கிடக்கிறேன். நான் அப்படி ஊழி செஞ்சேன், தாலி ஏமாத்திட்டாரு. நான் இப்படி எல்லாம் ஆண்டவர் ஆதரவச்சேன், இந்த இடத்துல விழுந்து. ஐயா அது பெருசு இல்ல, நீ விழுந்து கிடக்குறியா? அது புசு ஜங்கன் அப்பா மோக்ரான் ஜங்கன் இசாபா. நான் எப்பயும் விசுவாசிக்கு சொல்லுவேன், பின்னானவைகளை பேசுறான அவன் பிசாசுக்குரியவன், வரப்போகிறத பேசுறான அவன் தேவனுக்குரியவன். முடிஞ்சதே பேசிக்கிட்டானா ஐயா அவன் அவ்வளவுதான். அது பிசாசு. பிசாசுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுங்களா? கடந்து வந்து வாழ்க்கையே பேசிட்டோம். நீ வந்து கத்திரிக்காய் தட்டுன, நீ சீன கொள்ளையில மாங்காய் தட்டுன, நீ வந்து இந்த வீட்டுல முட்டை தட்டுன. முடிஞ்சத பேசுறது பிசாசு. வரப்போகிறத வெளிப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை செய்ய போகிறது அவர் நம்மோடு பேசும். எங்க நீ விழுந்து கிடக்கிற? எங்க இருக்கிற? புறஜாதிகள் மத்தியில் இருக்கியா? பரியாசக்கார மத்தியில் இருக்கியா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் கள்ளர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. கள்ளர்னா தெரியுங்களா? கள்ளர் எத்தனை பேருக்கு தெரியும்? திருடன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். திருட்டு பையன் கூட எல்லாம் பழகாதீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன குணம் வரும்? ஏன் பாஸ்டர் சேர்ச்சில் நம்மளா பரிசுத்தவன், அவங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப பரிசுத்தம். உங்களை தான் சரிப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஊழி செஞ்சவங்க பேசு மொய்யன்னு வாச்சவங்களாம் இன்னைக்கு மொய்யன்னு ஜெயில இருக்கிறான். உங்களை தான் மன திரும்ப வைக்கணும். திருடன் தெரிஞ்சிருச்சா அவனை விட்டு விலகு. திருட்டு வேலைக்கு உதவி போகாது. இயேசு ஒரு அழகா சொன்னாரு, என் ஜெப வீட அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அநேகர் உள்ளத்துல திருட்டுத்தனம் இருக்கு, கள்ள குணம் இருக்கு. எதுல ஒண்ணு பச காட்டுங்கன்னா ஆண்டவரோட பணத்துல கை வைக்கிறாங்கயா. பசும பானம் அதுக்கு பேர் என்னது? ஐயா என்ன உகஸ்தி? ஆமா தானே, சொல்ல முடியல பாச. போடு குணா ஆண்களா கேட்போமே. திமுத்தி எத்தனையோ வேலை செஞ்சுட்டான், படிக்க போயிட்டான். ஐயா ஆண்டவர் அழகா சொல்றாரு, என் ஜெப வீடு என்னவா ஆக்காதீங்க. ஐயா என்னோட பிரசங்க ப்ரிப்பரேஷன் வேற,
ஆனா தேவனுக்கு வேற லீட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய ஆலயமா இருக்கணுமே தவிர கள்ளர் குகையாய் மாத்தாதீங்க. பிளான் பண்ணாதீங்க. உள்ளுக்கு எப்படி திருடலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம். இது தேவன் தங்கும் அந்த ஆலயத்துல கல்லர்னை கொண்டு வந்து வைக்காதீங்க. அவன் திருடனா இருப்பான். பாஸ்டர், அந்த மனுஷன் என்னோட எழுத்துக்கு ஒருக்கே ரொம்ப நம்புறேன். ஐயா அம்மா, அவன் திருடன். அந்த திருடனை கொண்டு வந்து எங்க வைக்காத. புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இழந்து காணாம போன அந்த ஆடை கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதே தன் தோள்களின் மேல் போட்டு அந்த ஆடை எங்க தெரியுங்களா தூக்கி போடுகிறான்? அவன் தோளின் மேல. ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டீங்கன்னா என்ன பாருங்க, நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா நடந்து போ அப்படின்னு விட மாட்டாரு. உன்னை தூக்கி ஆண்டவர் தோளின் மேல போட்டுவார். ஆனா நீ வரணும். இதுதான் என்னால முடியல, இது என்னால செய்ய முடியாது, இது இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த எண்ணம் என்னால முடியாது, நான் வர முடியல. ஏன்னா நான் மகா பாவி. ஐயா, நானு ஒரு அனுபவத்தை சொல்றேன். உலகத்துல நல்ல பேரை எடுக்கிறத காட்டிலும் தேவ சமூகத்துல தாழ்மையா இருப்பது உங்களுக்கு நலம். அல்லேலூயா. பொறுமையா இருப்பது நலம். தேவ சமூகத்துல காத்திருக்கிறது நலம். தேவனுக்காக கீழ்ப்படிந்து இருக்கிறது நலம். பெயர் புகழ் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அது எதுவுமே ஈடாகாது. அல்லேலூயா. பாருங்க, அந்த மேய்ப்பன் என்ன பண்றான்? அந்த ஆடை கண்டுபிடித்த பிறகு அந்த ஆடை தூக்கி தோளின் மேல போட்டு அவன் சந்தோஷத்தோடு அதே தன் தோளின் மேல போட்டு ஒரு காரியத்தை இழந்து போன ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிடணும். நம்மள்ட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஒரு நன்மை, ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம், நம்ம வாழ்க்கையில இழந்து போன ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்குள்ள திரும்பி வந்துருச்சுன்னா அதை குறிச்சு கவலைப்படுவோமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. கவலைப்படுமா? எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இப்ப பிள்ளைய தூக்கி இங்க வைக்கிற, நீங்க தூக்கி மேல போடுவீங்க, அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் வந்துருச்சுன்னா நம்ம செய்யறது என்னன்னு, அதே நேரத்தில் கோபம் வந்தா எப்படி பேசணும்? நம்மளுக்கு சுடுதண்ணி முண்டு மேல ஊத்திடும். ஏமா சுடுதண்ணி ஊத்துனேன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கோபம் வந்துருச்சு பாஸ், அதனால என்ன ரொம்ப நோண்டிட்டாங்க, அதனால சுடுதண்ணி மூஞ்சில ஊத்திட்டு. செஞ்சிடாதீங்க யாருமே. ஆமென். கோபப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ண நான் வரணும், சுடுதண்ணி ஊத்துனவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண வரணும். ரெண்டு சைடுல எனக்கு பாடு இருக்கு. ஆமென். பாருங்க, அந்த கண்டுபிடித்த அந்த மேய்ப்பன் சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வார்த்தைகளை சொல்றான்னா, நீ காணாமல் போன ஒரு ஆட்டை போல இருந்தாலும் மறுபடியும் நீ தேவ அந்த மேய்ப்பனை அடையும் போது உன்னோட வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா வருது? தேவனுடைய சமாதானத்தை மட்டுமல்ல, தேவனுடைய எல்லா விதமான நன்மை, பாதுகாப்பின் அவருடைய அடைக்கலத்துல உன்னை வாழ கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நீ தனியா போனாதான் ஆபத்து. ஒரு ஆடு தனியா மாட்டினுச்சுன்னா எல்லா மிருகங்களுக்கும் சாப்பாடு அன்னைக்கு பிரியாணி. ஆனா மேய்ப்பன் உன்னோடு இருந்தாருன்னா எந்த பொல்லாங்கும் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காதபடி அந்த மேய்ப்பன் பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புறேன். யோசேப்பு கடைசி பையன், யாக்கோபுடைய கடைசி மகன். அவன் காணா போயிட்டான்னு சொல்லி அப்பாலாம் வந்து அண்ணனுங்களை வந்து ஒரு அடையாளத்தை காட்டுறானுங்க. ஒரு மிருகம் வந்துருச்சு, அந்த மிருகம் தம்பி அடிச்சு கொன்னுருச்சு, இதான் அந்த ரத்தக்கரைன்னு சொல்லி காட்டுறானுங்க. அந்த ரத்தக்கரை வேற ஒண்ணும் இல்ல, அது ஆடோடைய ரத்தம். ஒரு மிருகத்தோடைய ரத்தத்தை காட்டுறாங்க. இதான் தம்பியோட ரத்தம். பையன் தம்பியை வந்து அந்த மிருகம் கொன்னுட்டு போயிடுச்சு, தம்பி இறந்துட்டான், செத்துட்டான். புரியுதுங்களா? இது ஒரு ப்ரூஃப் காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த ஆடை போல நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில தனித்து ஆண்டவருடைய சமத்தை விட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய வழிநடத்தலை விட்டு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு, தேவன் சொன்னதை விட்டு நம்ம விலகி காணாமல் போகிற ஆட்டை போல நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா தீமையும் வரும். வசனம் சொல்லுது,
எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் நம்மளை சோதிக்கும்படி, ஏன்னா நம்மளை பாதுகாக்கிற தேவனை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு எத்தனை பேரு நீங்க யாத்திராகம் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. நீங்க போய் படித்து பாருங்க. என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய மேக சம்பவம் அக்கினி சம்பவம் விட்டு விலகுறாங்களோ அங்க தீமை வாதை எல்லா விதமான ஆபத்து அவங்களை நெருங்கி வந்தது. திரும்பி வந்து தேவ சமூகத்துல நின்றாங்கன்னா, அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அந்த மேக சமூகத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அக்கினி சமூகத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு பாதுகாப்பு. அவங்க விட்டு விலகிட்டாங்கன்னா ஆபத்து, வியாதி. இன்னைக்கு நம்ம தேவனை விட்டு நல்ல மேற்பன், நல்ல தேவன், நல்ல இயேசு கிறிஸ்து விட்டு நீ விலகும் போது உன் பலத்துல ரொம்ப பேரு அடிய ரொம்ப கெட்டித்தனமா யோசிப்பாங்க, ரொம்ப திறமையா யோசிப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க சொந்த பலத்துல நீங்க நிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு நீங்க சோர்ந்து போவீங்க. பட்டதில்ல போல, நான் ரொம்ப பட்டிருக்கேன். உன் சொந்த பலத்துல நீ நிக்கிறனா உனக்கு பலவீனம் வரும், சோர்வு வரும், போராட்டம் வரும், மனத்தோல் சோர்ந்து போயிரு. ஏன்னா உன் சொந்த பலம். ஆனா கர்த்தருடைய பலத்துல நின்றீனா நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், கர்த்தர் எல்லாம் பாதுகாத்துக்கணும். ஆமென், ஹalleluya. என்னையா ஹalleluya எல்லாம் குறைஞ்சிருச்சு? வேற எங்கேயோ கொடுத்து போயிட்டீங்களா? இல்ல ஹalleluya, அத்தமா ஹalleluya. தேவன் நமக்கு பலத்தை கொடுத்தாங்க. தேவனை விட்டு விலகாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத முத பாயிண்ட் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியில அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவுதான் சொன்னாலும் ஏன்டா நீ கீழ்ப்படிய மாட்டேற அதான் கேட்பாங்க. ஒப்பே உன் தேவனை கீழ்ப்படி, உன் தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படி, உன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அப்பா உன்னுடைய வார்த்தையின் படி நான் செவி கொடுக்கிறேன், நான் நடந்து கொள்கிறேன், கீழ்ப்படி. சிலவங்க சொந்த இஷ்டத்துக்கு சொந்த ஞானத்துல தீர்மானம் செய்வாங்க, சுயமாய் சில காரியங்களை பேசுவாங்க, அதே காரியத்துல அவங்க மாட்டிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏன் தானே அந்த வார்த்தையை சொல்லணும், எதுக்குதான் அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணணும், இத்தனை மணிக்கெல்லாம் வந்துடுறேன்ட்டு. நிறைய காரியத்துல நம்ம மாட்டிக்கொள்றதுக்கு நம்ம சூழ்நிலையில நம் கடந்து போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய திடீர் எமோஷனல் எடுக்கிற தீர்மானம், சிந்தையில வருகிற ஆர்வம். சொல்லுவாங்க பாருங்க, காடி வாங்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு பாருங்களேன், வேஸ்டா அந்த காடி காசு கட்டுறேன். பேர் சிரிக்கிறீங்க, வேஸ்டா இல்ல, கர்த்தர் கொடுத்தது எல்லாம் நன்மைக்காகவே. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு கொடுத்தாருன்னா நன்மைக்காகவே. நீங்களா தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது நன்மைக்காகவே இல்லை. அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார்னா அது என்னது? அல்லேலூயா. இப்ப தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, அது எதுக்கு? வசந்த வேலைனால சரணம் தலைவலி. பஸ் தலைவலிக்காக ஆண்டவர் வேலையை கொடுப்பாரா? சொல்லுவாங்க பஸ் யான் தான் ஆளை கல்யாணம் பண்ணு தெரியல, சரான தலைவலி பஸ். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை தலைவலியா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தது தலைவலியா இருந்தாலும் நல்லது, இல்லைன்னா நீ 2 தலையாயிருவேன். கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்வார், தீமைக்கு அல்ல. அங்க பாருங்க, அந்த மேய்ப்பன் அந்த ஆடை கண்டுபிடித்த பிறகு அவன் தோளில் போட்டுக்கொண்டு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகாரத்தையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா. பாருங்க, அப்படியே இருக்கமா பாருங்க. ஒரு சாதாரண ஒரு ஆடை ஒரு மேய்ப்பன் கண்டுபிடிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற எக்ஸைட்டட், அவனுக்குள்ள இருக்கிற ஆர்வம்,
இழந்துட்டாங்க, லாசருவை இழந்துட்டாங்க. நேசிக்கிற நல்ல சகோதரன் இறந்துட்டான். 4 வருஷம் ஆச்சு. சரி, 4 நாள் ஆச்சு. அவன் கண்ணீர்ல மரியாதை அழுகுறான், சகோதரன் இறந்துட்டானே. இயேசு கிட்ட மார்த்தா சொல்றா, அந்த கல்லை திறக்காதீங்க, திறந்தீங்கன்னா நாத்தாடிக்கும். 4 நாள் ஆச்சு போடி. அல்லேலூயா. பாருங்க, அந்த வேதனை வீட்டுல இயேசு வந்த பிறகு அந்த வேதனை எல்லாம் மாறி போயிட்டு. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை அந்த இறந்து போன செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பினது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள வரும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறும். நீங்க ஆண்டவருக்குள்ள கிட்டி சேரணும், தேவன்கிட்ட நெருங்குங்க. சிலவங்களுக்கு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது நிறைய போராட்டம் வரும், உடனடியாக அவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க. எத்தனை பேர் டாம் விளையாண்டுருப்பீங்க தெரியாது. இந்த காய் போடுவாங்க, 2 1 3 6 நம்பர் விடுவோம். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் என்கிட்ட இருந்தா பிரச்சனை குறைஞ்சிடும், கொஞ்சம் தூரம் போயிட்டா நம்மளுக்கு பிரச்சனையே வராது, ஆண்டவரை வருஷத்துல ஒரு வாட்டி தேடணுமா, நம்ம நல்லா இருக்கலாம், அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அப்படியா இல்லையா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிறதுக்கு நீங்க எந்த ஒரு அடையாளத்தையும் யோசனையும் தீர்மானத்தையும் நீங்க எடுக்கணும். கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது யாவும் தேவன் நம்மளுக்கு கூட கொடுப்பார். ஆமென். இந்த மேற்பண்ண பண்ணுதுன்னா சந்தோஷம் அடையும். இந்த ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புறேன். யோவான் 10ஆம் அதிகாரம், நான் 14வது வசனம் பாருங்க. John chapter 10 verse 40. வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பர், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக, இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். உங்களுக்காக யாரு ஜீவனை கொடுக்கிறாங்க? இயேசு கொடுக்கிறார். யார்? நானே என்ன கொடுக்கிறாரா? ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எந்த ஆடு? அழிந்து போகாத இந்த ஆட்டுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அழிந்து போகல, நீ விலகி போகல, சோர்ந்து போகல, நீ பின்மாற்றத்துல போக தேவன் ஜீவனை கொடுக்கல. உன்னை வாழ்ந்து பரலோகத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது கூட லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. லூக் chapter 19 verse 10. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இழந்து போனதை தேடவும். பாருங்க, இழந்து போனதை நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்க? நம்ம வாழ்க்கையில தேவன் தந்த எதெல்லாம் இழந்துட்டோம், அது மறுபடியும் காத்து தருவார். அல்லேலூயா. ஐயா, என்ன விசுவாசிக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிங்க. நீ இழந்து போனதையும் இழந்து போனதை தேடவும் தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து நீ இழந்து போனதை, நீ இழந்து போனதை மறுபடியும் தேவன் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? தேவன் அந்த 7% தான் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு, எனக்கு கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை நானா இருந்தா கொடுக்காதீங்க ஆண்டவரே, இது எண்ணத்துக்காகவே கொடுக்காதீங்க ஆண்டவரே, இது தமிழ் பக்காய் ஆண்டவரே, நானே சொல்லுவேன். கொடுக்க வரவரை கூட கொடுக்க வராம ஆக்குற ஆளு நம்ம. பாத்தீங்களா? ஆண்டவர் அது நல்லா படிக்குது, ஆண்டவர் அது நல்லா காடி வச்சிருக்கு, ஆண்டவர் அது நல்லா வேலைச்சுது. ஐயா, அதுக்கு தருகிறாருன்னா உனக்கும் தேவன் தருவார். விசுவாசத்தோடு
கர்த்தர் நன்மையானதை இழந்து போனதை வசனம் சொல்லுது பாருங்க. நீ இழந்து போனதையும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் வந்து நீ இழந்ததை மறுபடியும். அல்லேலூயா. நம்ம இன்ன வரைக்கும் பெற்றதை மறந்துறோம். இப்ப தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார். கொடுத்ததே இல்லையா? பாவம், எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் கொடுத்தது இல்லைல்ல? கொடுத்திருக்கிறார் தானமா? என்னைக்காவது கொடுத்ததை பத்தி பேசுறோமா, இழந்து போனதை ரொம்ப பேசுறோமா? சிரிக்கிறாங்க. வாசர் சொல்லுங்க, என்னோட மனைவி சொல்லுங்க, கொடுத்ததை நிறைய பேசுறோமா, இழந்து போனதை நிறைய பேசுறோம்? ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு தெரியும். வந்ததுல மறந்துடும். ஐயா கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்ததையும் மறுபடியும் கர்த்தர் கொடுப்பார். ஆனா அதற்கு ஒண்ணு நீங்க செய்யணும். மறுபடியும் வரணும், மறுபடியும் ஆண்டவர் பயன்படுத்தணும், மறுபடியும் ஆண்டவருக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கணும், மறுபடியும் ஆண்டவருக்குள்ள எழும்பணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? வாசிப்போம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லை. நீ மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படணும். ஹலோ, ஆமென், அல்லேலூயா. கெட்டப்பு மாத்துறது பெருசு இல்ல, ஃபேர் அண்ட் லவ்லி அது பெருசு இல்ல, சரிங்களா? பெரிய பைபிள், இந்த சர்ச்சிலே பெரிய பைபிள்னா போறதா நினைக்கிறேன், அதுவும் பெருசு இல்ல. எது தெரியுங்களா பெருசு? எதுமா ஷிபா? எதுமா ரூபி? இல்ல, நீ படிச்சது எனக்கு நீ என்ன பார்த்து சிரிக்கிற. எது பெருசு? மனம் திரும்புதல், ரெபெண்ட். ஐயா ஆண்டவர் நீங்க சொல்றாரு, நீ இழந்து போனதை மறுபடியும் கர்த்தர் தரணும்னா உன் வாழ்க்கையில என்ன தெரியுமா முதல்ல நீ செய்யணும்? வாசியமா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து, மன திரும்புதல் இல்லாத 99 ஆடு. இப்ப இந்த சபையில இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்றேன். ஆனா யாருக்கு தெரியுங்களா ஆண்டவர் மனை இறங்குவாரு? மன திரும்ப உள்ளவன். யாரு மன திரும்ப நிக்கிறான்? ஆண்டவருக்காக தேவனோட வார்த்தை கேட்டு, அப்பா நான் மனம் திரும்புறேன். தாவீது சொன்னான், அவன் உடைந்து எனக்குள்ள இருந்து உங்களுடைய ஆவியை விளக்கிறாங்க, நான் செய்தது தவறு. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்துல மனம் திரும்புகிறோம். ஆமென், அல்லேலூயா. நீ நம்ம சொல்லிக்குவோம், நான் ரொம்ப நீதிமான், நான் மனைவிக்கு உண்மையா இருக்கிறேன், நான் என் கணவனுக்கு உண்மையா இருக்கிறேன், நான் என் பாஸ்டருக்கு உண்மையா இருக்கிறேன். நான் சொல்லிட்டா நீ டூப் போடுது. ஏன் தெரியுமா? உயிர் உள்ள தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் கிட்டே உன்னால உண்மையா இருக்க முடியல. நீ எப்படியா ஒரு மனுஷர்கள் மத்தியில் நீ உண்மையா இருக்க போற? இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையை இந்த சபை சொல்றாரு, மன திரும்புதல் என்பது மனுஷன் கிட்ட காட்டாத, பரலோக தேவன்கிட்ட வெளிப்படுத்து உன்னோட மன திரும்புதல். என்னம்மா மதனமா? நம்ம நல்லா ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோ, மாயக்காரர்களை போல ரொம்ப நல்லவனா, கண்ணாடி எல்லாம் போட்டு மேக்கப்லாம் அடிச்சு ஒரு பார்க்கும்போது தெய்வம் பிரசன்னமா இருக்கு. நீ கொஞ்சம் பேசி பாரு, பிரசன்னமா பிரச்சனை இல்லையான்னு தெரியும். அக்கா எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க. அந்த தைரியத்தை படியில் இறக்கும் போது பாருங்க, விட்டுறாதீங்க சார், பார்க்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு குப்பை இருக்குன்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நாளைக்கு பிரசன்ன நாள் சிஸ்டர் தான் பிரசன்ன, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அங்க சொல்லுகிறது வசனம் 17வது வசனத்துல பாருங்க, மன திரும்புதல் அவசியம் இல்லாத 99 ஆடு. பாருங்க, மன திரும்புதலுக்கு என்னவா இல்லையா அந்த ஆடுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில உள்ள எல்லாருக்குமே மன திரும்புதல் ஆடுகளை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நீ மன திரும்புதல தேவன்கிட்ட வரும்போது, ஒப்பு கொடுக்கிறதுல தேவன்கிட்ட வரும்போது, ஆண்டவரை நம்பி நீ வரும்போது, ஆண்டவரை விசுவாசித்து வரும்போது, தேவன்கிட்ட உன்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது, பழைய வினைகளை எல்லாம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுகிறது, பழைய வினைகளை எல்லாம் ஒழிந்தன, இனி புதிதான காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். புதிய காரியம் இழந்து போனதல்ல. மன திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. என்னைக்காவது உண்மையை சொல்லுங்க, எத்தனையோ தடவை என்ன ஏசிருப்பீங்க மனசுக்குள்ள, இன்றாணிய திரும்பிட்டாங்க, இந்த ஆளை பார்த்தா தானே எதை சொல்லுவாங்க பார்க்கல. என்னைக்காவது பசர் உங்களை மனசுல ஏசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? நம்ம கௌரவம், நம்ம மான் கௌரவம். என்னது, என்ன சொல்லுவாங்க, என்ன கௌரவம்? ராஜா வீட்டு பிள்ளைங்க, நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஐயா, we must practice to humble ourselves. நம்ம எப்பொழுதும் பழக்கப்படுத்தணும் தாழ்மை உள்ளவர்களா, தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களா இருக்கும். humble ourselves. தாழ்மை உள்ளவனுக்கு என்ன தராரு ஆண்டவர்? ஏபிசி ரோஜா புடாஸ் என்ன கொடுக்கிறாரு? தாழ்மை உள்ளவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? எங்க போல வேன் கொடுக்கிறாரு, கொடுத்துட்டாரு. என்ன கொடுப்பாரு? குண்ணா ஐஸ்கிரீம் என்ன கொடுப்பாரு? தாழ்மை உள்ளவனுக்கு என்ன கொடுப்பாரு? மரியா காக்கு தொய்தா ஐஸ் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? கிருபை கொடுப்பாரு. தாழ்மை உள்ளவனுக்கு அப்பா இன்னைக்கு பாஸ்டர் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைன்னு ரொம்ப பேர் நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அந்த வசனத்தை கேளுங்க. மன திரும்புதல் 99 ஆடுக்கு மன திரும்புதல் இல்லையா? மன திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மன திரும்புகிற ஹலோ எல்லாரும் கேளுங்க. இந்த சபையில 99 பேரும் மன திரும்பத்துக்கு எடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. பண்ண பிரசங்கத்துக்கு, தேவனை மகிமைப்படுத்தினதுக்கு, இந்த கூடாரத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மன திரும்புதல் இந்த சபையில வந்திருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன். நீ எந்த சூழ்நிலையில போன, காணா போன, பறந்து போன, நீ அப்படி செஞ்ச, அதெல்லாம் முக்கியம் இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறது, மன திரும்புதல் இல்லாத ஆடை காட்டிலும், சந்தோஷப்படுறதை காட்டிலும், மன திரும்புகிற ஒரு ஆடு, மன திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. எங்க சந்தோஷம்? எங்க சந்தோஷம்? இப்ப மன திரும்புதலை யார்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம்? பசங்க நான் திருந்திட்டேன், பசங்க நான் மாறிட்டேன், பசங்க நான் நல்லா இருக்கிறேன், பசங்க நான் மன்னிச்சிட்டேன், பசங்க நான் ஒழுங்கா இருக்கேன், பசங்க நான் டை கட்டி இருக்கிறேன். அது சந்தோஷம் இல்லையா? நீ மன திரும்புதல் எங்க தங்களை சந்தோஷப்படணும்? எங்க ஜெனிஃபர் அக்கா சொல்லுங்க, எங்க சந்தோஷப்படணும்? உங்களோட மன திரும்புதல் எங்க சந்தோஷப்படணும்? எங்க வசனம் போட்டிருக்கு? பரலோகத்துல. உன்னோட மன திரும்புதல்னால பரலோகமே சந்தோஷப்படணும். ஏன் தெரியுங்களா? அந்த மன திரும்புதலுக்காக தான் ஆட்டுக்குட்டியான இயேசு மரித்து பாவத்தை சுமந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு இந்த மன திரும்புதல் தான். இன்னும் பாவியா இருக்காத, இன்னும் இருள வாழாத, இன்னும் கண்டமினேஷன் குற்ற மனப்பான்மையா இருக்காத. ஹல்லேலூயா. இன்னைக்கு குற்ற மனப்பான்மை எப்படி தெரியுங்களா? ஒரு 10 பேர் வராங்க, ஹலோ அப்படின்னா அந்த 10 பேரை திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாரி தான் ஒரு ஆளுக்காக பேசுறது. அந்த 10 பேரும் குற்ற மனப்பான்மையா இருக்கா? பாஸ்டர் என்னதான் பேசுறாரு, அந்த பிரதர் என்னதான் குத்தி காட்டுறாரு, அந்த பிரதர் என்னோட காரியத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா, யோ கண்டமினேஷன், உன்னோட குற்ற மனப்பான்மையை விட்டு விலகு. தேவனுக்காக, தேவனோட வார்த்தையில, தேவனோட வசனத்துல, தேவன் காட்டுகிற காரியத்துல எழுந்து புது காரியங்களை கர்த்தர் செய்வார். மன திரும்பு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இருளுக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கல, அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நீங்க வெளிச்சமா இருங்க. கிறிஸ்துவுக்கு உண்மையா இருங்க. இழந்து போனது போல, காணா போன ஆட்டை போல இல்லாதபடி மன திரும்புதலுக்கு ஏதுவானதை நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. பழைய வினைகள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சியா? நீ பழச பேச வேண்டாம், பழச நினைக்க வேண்டாம். இனி கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் அவர் வைத்திருக்கிற மேன்மைகளும் அவருடைய வாக்கு தத்துவங்களையும் நம்பி விசுவாசிங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அறிக்கை செய்கிறவர்கள் மத்தியில தேவன் இடைப்படுகிற வல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எழுதுவோமா நாம் தேவ சமூகத்துல இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் கண்களை போடுங்க, எல்லாரும் மேஷன் எல்லாம் கண்களை போடுங்க. ஆண்டவர் சமூகத்துல அந்த ஒரு ஆடு ரெப்பெண்ட், அந்த ஒரு ஆடோடைய மன திரும்புதல், அந்த ஒரு ஆடு செய்த அந்த மன திரும்புதல பரலோகமே சந்தோஷம்